அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் நாகூர்கனி பேசுகிறேன். இடையில ரமலான் நோன்பு, அதனால் கொஞ்ச நாள் வர முடியாமல் இருந்துச்சு. கொஞ்சம் நற்காரியங்கள் அது ஈடுபட்டு இருந்தோம். சில நல்லதெல்லாம் பண்ணோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தலைவர்கிட்ட நேர்காணலில் போய் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கேன். கம்பம் சட்டமன்ற தொகுதிக்கு விருப்ப மனு கொடுத்ததுனால தலைவர் வர சொல்லி நேர்காணல் எல்லாருக்கும் நடத்தி முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் விருப்ப மனு கொடுத்துருக்காங்களோ அத்தனை பேரையும் நேரில் சந்தித்து அவங்களுடைய கருத்தை கேட்டார். என்கிட்ட கூட பேசினார். நான் கூட கருத்து சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்போ அந்த அளவுக்கு ஒரு சமமாக எல்லாரையும் பார்க்கக்கூடிய தலைவராக நம்ம தலைவர் இருக்கிறாரு. இங்கே திமுக தொண்டன் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. எங்கள் தலைவரே இன்னும் திமுக தொண்டராக இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு ஒரு சில கட்சியெல்லாம் நேர்காணல்னு ஆரம்பிச்சுட்டு விளம்பரத்துக்காக அதை சொல்லிட்டு உடனே அந்த நேர்காணலை முடிச்சுக்கிறாங்க. ஆனால் எங்கள் தலைவர் அப்படியா? அவர் பாருங்க, எவ்வளவு பணிகளுக்கு மத்தியிலையும் இந்த நேர்காணலை தவறாம முறைப்படி யூனிஃபார்மா அவருடைய எந்த விதமான ஓய்வுமே எடுக்காம தொடர்ச்சியா இத்தனை நாட்களா அவர் நேர்காணல் நடத்திக்கிட்டு வர்றாரு. அப்படிங்கும்போது இந்தியாவிலேயே எங்க தலைவர் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு நேர்மையான ஒரு யூனிஃபார்மான ஒரு நேர்காணல் நடத்துறாரு. அந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான், மேலும் அந்த கட்சியோட தொண்டர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு எங்களுக்கு மனசுக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு. தலைவரே, உங்களுக்கு ரொம்ப நாங்க நன்றி கடன் பட்டிருக்கோம். மிக்க நன்றி தலைவரே. தலைவருக்கு நம்ம அத்தனை நிர்வாகிகளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். தலைவர் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி தான் எல்லாரையும் அனுப்பியிருக்காங்க. விருப்ப மனு கொடுத்துருக்க எல்லா பேரையுமே வேட்பாளர் அறிவிக்க முடியாது. யாராவது ஒருத்தரதையும் தலைவர் அறிவிப்பாரு. அந்த ஒருத்தர் மொத்த பேருக்கும் அந்த ஒருத்தரை வெற்றி வேட்பாளராக மாற்றுறதுக்கான பணிகளை மற்ற அனைத்து பேரும் சேர்ந்து செய்யணும். அனைத்து திராவிட தொண்டர்களும் இணைந்து திமுகவை மீண்டும் அரியணையில் அமர்த்துறதுக்கு முயற்சி செய்யணும். தலைவர் வழியில் செல்வோம், வெல்வோம் 200 படை